ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறது மக்கானா தாங்க. மக்கானா நான் என்னன்னு எனக்கும் தெரியாமல் தான் இருந்தேன். அது வந்து தாமரை விதையிலேருந்து வர்றது தான் அந்த மக்கானா. அந்த விதை தான் அது அமுத்துனீங்கன்னா இப்படி அமுங்குற மாதிரி நமுத்து போன மாதிரி தான் இருக்கும். இதை எப்படி செய்யணுன்னா, நம்ம வந்து கொஞ்சமாக ரீஃபண்ட் ஆயிலோ இல்லை பட்டரோ சேர்த்துக்குங்க. இந்த மக்கானாவை சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு நல்லா வந்து வறுத்து எடுத்திங்கன்னா சிம்மில் வச்சுக்கோங்க, ஹையில் வச்சிடாதீங்க, தீஞ்சு போயிடும். அதில் வந்து மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், அப்புறம் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். நான் மிளகுத்தூள் தான் சேர்த்துக்கிட்டேன். கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நல்லா நீங்கள் வறுத்து எடுத்துகிட்டு சேர்த்துக்குங்க. கையில் இப்படி அமுத்துனா அப்படியே தூள் மாதிரி உடையணும். அப்படின்னா நம்ம மக்கானா ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம். நீங்கள் இந்த மாதிரி மக்கானாவை இது வரைக்கும் ட்ரை பண்ணது இல்லைன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மக்கானாவை ஸ்வீட்டில் வந்து வெல்லம் சேர்த்துட்டு நம்ம வந்து பாப்கார்னில் வந்து கேரமல் பாப்கார்ன் செய்வாங்களா, அந்த மாதிரியும் செய்யலாங்க. ரேட் அவ்வளோ ரேட். அது ஒரு டப்பா, சின்னோண்டு டப்பாவே 80 ரூபான்னு சொல்லி நான் வந்து பார்த்தேன் அன்றைக்கி கிளாசிக்கில். நாங்கள் இந்த மக்கானாவை தான் செஞ்சு சாப்பிட்டு ஈவினிங் டீ போட்டு குடித்தோம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் மக்கானா.